ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கீத் குக்ஸ். இன்றைக்கி நம்ம பச்சை மாங்காயில் பச்சடி செய்ய போகிறோம். ரொம்ப சூப்பரான ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. சேனல் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். நடுவில் நான் நிறைய டிப்ஸ் தருவேன். அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்யூ. ஓகே, இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். மாங்காய் பொதுவாக பார்த்திங்கன்னா பல வழிகளில் நம்ம பயன்படுத்திகிட்ருக்கோம். சமையலில் ஜூஸ் போடுறதுக்கு, ஊறுகாய், சாலட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம். இதில் செரிமான பிரச்சனைகள் தீர்க்கிறதுக்கு ரொம்ப பயனுள்ள ஒரு விஷயம் இருக்குங்க. சாம்பார், ரசம், மாங்காய் சாதம், மாங்காய் பச்சடி, மாங்காய் ஊறுகாய், சட்னி, சாலட், ஜூஸுன்னு நிறைய விஷயம் இதில் செய்யலாம். இந்த மாங்காய் பொதுவாக பார்த்திங்கன்னா விட்டமின் சி இருக்கிறதுனால பச்சை மாங்காயில் அதிகமாக இருக்குது. இது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கொடுக்குதுங்க நமக்கு. இந்த மாதிரி நிறைய பயன்களை நம்ம பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு கடாயில் ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். இதில் நல்லெண்ணெய் ஸ்பெஷல். கடலெண்ணெயும் சேர்த்துக்கலாம் அல்லது ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்துக்கலாம். ஆனால் நல்லெண்ணெய் ரொம்ப டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அது கொஞ்சம் சூடானதும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரியட்டுங்க. நம்ம மீடியம் ஃப்ளேம்லேயே அடுப்பை வச்சுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பச்சை மாங்காய் நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது தோலோடு சேர்த்து போடும்போது தான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கண்டிப்பாக தோலை சீவாமல் நல்லா கழுவிட்டு மட்டும் கட் பண்ணி நீங்கள் சேர்த்துக்கோங்க. எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில், குட்டி குட்டியாக இருந்தாலும் ஓகே, இல்லை இந்த மாதிரி ரஃப்பாக கட் பண்ணாலும் ஓகே. மாங்காய் இப்படி கட் பண்ணி அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு மெதுவாக நம்ம வதக்கி விட்டுட்டுருக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் பயன்களை பார்க்கலாம். பொதுவாக மாங்காய் நமக்கு ஜீரணத்துக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுதுங்க. இதில் நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால செரிமான பிரச்சனையை ரொம்ப சூப்பராக சால்வ் பண்ணி கொடுக்குங்க. அதே போல் ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. மாங்காய் இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதங்கி வந்ததுக்கப்புறமா 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள், அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மசாலா எதுவும் சேர்த்துக்க தேவையில்லை. வெறும் மிளகாத்தூள் நல்லாயிருக்கும். கூடவே டேஸ்ட்டுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு, குட்டி டீஸ்பூனில் 1 டீஸ்பூன் போதும். அப்புறம் தேவைப்பட்டால் பின்னால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லா வதங்கி வரதுக்காகவும் டேஸ்ட் நல்லா கூடுதலாக அதில் உரியறதுக்காகவும் நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். அவ்வளோதாங்க. ஈஸியான மசாலா தான். ரொம்ப சூப்பராக சிம்பிளாக அருமையாக ரெடி ஆகிடும். இது நம்ம எல்லா டிஷ் கூடயும் சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டுக்கலாம். வெறும் ஒயிட் ரைஸில் கூட பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சப்பாத்திக்கு சாப்பிட்டுக்கலாம். தோசைக்கெலாம் வேறு சட்னி, சாம்பார்லாம் எதுவுமே தேவையே இல்லை. இந்த பச்சடி செஞ்சு வச்சோம்னா இதுலேயே ஜாம் மாதிரி நல்லா நம்ம தொட்டு சாப்பிட்டுக்கலாம். அவ்வளோ டேஸ்ட் இருக்குங்க. இது ஹெல்த்தும் கூட. இப்போ ஓரளவுக்கு மாங்காய் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணியில் நல்லா வேகட்டும். சிம்லே அடுப்பை வச்சுட்டு இந்த ரெசிபிக்கு மேலே ஒரு தட்டு போட்டு மூடி வேக விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வேகட்டும். இது குயிக்காகவும் ரெடி ஆகிடும். ரொம்ப டைம் எடுக்காது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நமக்கு சால்வ் ஆகிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா மூடி போட்டு வேக விட்டு நம்ம பார்த்தோம்னா நல்லா கொதித்து மாங்காயெல்லாம் வெந்து வந்திருக்கும். தோல் மட்டும் கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும். தொடர்ந்து குக் ஆகும்போது வெந்துடும். இப்போது நம்ம கொஞ்சம் சதைப்பட்டுகள் அங்கங்கே இருக்கும் பார்த்திங்களா, அந்த சதையெல்லாம் அந்த மாங்காய் தோல்லேருந்து ரிமூவ் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி லைட்டாக குத்தி விட்டோம்னா குயிக்காகவும் வெந்துடும். நமக்கு டைமும் மிச்சம். அது போல் நம்ம செஞ்சுட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் போல் வேக விட்டுக்கலாம் மூடி போட்டு. இப்போ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. மேங்கோ பச்சடி ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது. சிம்மில் தான் வச்சுருக்கோம். ஏன்னா தண்ணி சுண்டிடுச்சு. மேங்கோ எல்லாம் நல்லா வெந்ததுனால அடியில் அடிப்பிடிக்க ஆரம்பிக்குது. இது நம்ம இப்போ இந்த மாதிரி இருக்கிற அந்த சதைப்பற்று இன்னும் வேகாமல் லைட்டாக அரைவேக்காட்டில் இருக்கிற மாங்காவெல்லாம் குத்தி விட்டோம்னா நல்லா ஸ்மாஷ் ஆகிடு வந்துடும். நல்லா ஈஸியாகவும் வெந்து முடிச்சதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இது ஆறுன வாட்டி ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட ஒரு மாதம் வரைக்கும் கூட நம்ம வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். கெட்டே போகாது. உப்பு புளிப்பு கரெக்டாக இருந்ததுன்னா எந்த ஒரு பொருளுமே அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாதுங்க. இது ஓப்பன் டெம்பரேச்சரில் கண்டிப்பாக வைக்க முடியாது. ஏன்னா ரா மேங்கோ தான் நம்ம எடுத்திருக்கோம். ஜாம் போல் செஞ்சோம்னா நம்ம அதை ஓப்பன் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம், ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுக்கலாம். இந்த மாதிரி செய்யும்போது நம்ம கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சாகணும். இப்போ நல்லா மேங்கோலாம் வெந்து வந்ததுக்கப்புறமா நாட்டு சர்க்கரையோ அல்லது வெல்லமோ நான் ஒரு 100 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். அதை நுணுக்கிட்டு தூளாக்கிட்டு நம்ம இந்த மேங்கோ கூட கலந்துக்கலாம். ஆல்ரெடி தண்ணி சுண்டி
அடிப்பிடிக்கிற அந்த ஸ்டேஜில் தான் நம்ம இப்போ வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம். வெல்லம் சேர்த்ததுனால நல்லா நீர் விட்டு தளதளன்னு அந்த மேங்கோலாம் சுருண்டு வந்துட்டுருக்கு. நம்ம இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு மேற்கொண்டு வெல்லத்தோட பச்சை வாசனை போகிறதுக்கு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டால் போதும். கைவிடாமல் வதக்கி விட்டுட்டு எடுத்து ஆற வச்சிட்டோம்னா நம்ம வந்து பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ஒரு 2 நிமிஷம் போல் நம்ம வேக விட்டு மறுபடியும் எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா அந்த வெல்லம்லாம் மேலே வந்து ஜூஸியாக மிதந்து வர ஆரம்பித்தாச்சு. இப்போ ரொம்ப சூப்பராகிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி விட்டுக்கலாம். இறக்கி வச்சுட்டு ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து இட்லி, தோசை, சப்பாத்தி, அப்புறம் சாதம், மற்ற ஏதாவது வேறு ஏதாவது தயிர் சாதம் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக உங்களோட ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப சூப்பரான ஒரு ரெசிபி, யார் வேணாலும் செய்யலாம். இந்த வீடியோ பார்த்துட்டு இதில் கொடுத்துருக்க மெஷர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அட்டகாசமான டேஸ்ட்டில் உங்களுக்கு மேங்கோ பச்சடி ரெடி ஆகிடும். மேங்கோவோட பயன்களை இப்போ தொடர்ந்து நம்ம பார்க்கலாம். ஆல்ரெடி ஸ்கின் ப்ராப்ளத்துக்கு இது ரொம்பவே யூஸ் ஆகுதுன்னு நம்ம பார்த்தோம். பிளட் ப்ரெஷர் சீராக வச்சுக்குது. ரத்த சோகையில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால ரத்த சோகை வராமல் தடுக்குதுங்க. மேற்கொண்டு கல்லீரலை சுத்தப்படுத்தி பித்த அமிலத்தோட சுரப்பியை நல்லா ஊக்குவிக்குதுங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் ஜீரணமாகறதுக்கு. அதே போல் ஹார்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஹார்ட்டோட ஆரோக்கியம் அதிகரிக்கிறதுக்கு இந்த மேங்கோலாம் நல்லாவே பயன்படுதுங்க. அது போக பற்கள் வந்து வலுவாக்குறதுக்கும் நல்லாவே உதவுதுங்க. சரும பிரச்சனை, சரும பொழிவு, சன் டேமேஜு இதெல்லாமே சால்வ் பண்ணுதுங்க மேங்கோ. ரொம்பவே அருமையான ஒரு விஷயம் மேங்கோ சாப்பிட்டா வந்து நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, மாங்காய் வந்து சூடு, சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. மாங்காய் வந்து சாப்பிட்றதுனால நிறைய நன்மைகள் தான் கிடைக்கும். மேங்கோ வந்து ரொம்ப குளிர்ச்சியான ஒரு பொருள். கொஞ்சோண்டு சாப்பிடும்போது நம்ம பாடியில் இருக்கிற ஹீட்டை வந்து வெளித்தள்ளுதுங்க. அதனால் வந்து மேங்கோ வந்து சூடு அப்படின்னு சொல்லி கன்வே ஆகிடுச்சு. பட் அது உண்மை கிடையாது. நிறைய பேருக்கு அந்த காலத்தில் இருக்கிற சர்வேலாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சோண்டு ஒரு பீஸ் சாப்பிட்டாலே நம்ம பாடிக்கு ரொம்ப கூலிங்கான ஒரு விஷயம் மேங்கோ. கண்டிப்பாக மேங்கோ, மாம்பழம் இதெல்லாம் அதிகமாக சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. இந்த வீடியோவில் நிறைய பயனுள்ள தகவல்கள் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க, பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானில் ஆல் ஆப்ஷன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் அண்ட் டேக் கேர் ஃப்ரெண்ட்ஸ்.